அழகேஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் வேறு லெவலாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண போறீங்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கூடவே அடுத்த எபிசோட்லாம் வேணுமான்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் பொறுப்பு அந்த எபிசோட பார்க்க போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் ஸ்டோரியை புரியும். இதுக்கப்புறம் கதை உண்மையிலேயே பிரமாதமாக போக போகுது. முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்க. படிச்சவங்க எல்லாருமே வீடியோ லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இந்த எபிசோட்ல ஹீரோவும் ஷாக் ஆகிட்ட பிறகு இப்போ அந்த எஸ்ராங் கான்டெஸ்ட்லாம் ஜிம்மில் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சேர்மன் கோவும் என்னப்பா சஞ்சின்வோ நீ கூட என் கூட வேணா ஜிம்முக்கு வரதுன்னா வரலாம், அந்த இடத்துல நடக்கிற கூத்தி எல்லாம் பார்க்கலாம்னு சொல்ல. அதுக்கப்புறம் அங்கே போனா அங்கே பார்த்தா பேக்யூன் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ட்ரைனிங் எல்லாமே பக்காவாக இருக்கு. பட் ஆனால் அவனுக்கே டஃப் கொடுக்குற வகையில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் கலக்கிட்டு இருக்காரு. அவரு அவனை போயிட்டு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. அவனை சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லடா எனக்கே டஃப் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தா இருந்தாலும் பயங்கரமா இருக்கான் பார்க்கவே. அங்க நடக்கிற சண்டே எல்லாம் நம்ம இப்ப சேர்மன் கோ வந்து ஹீரோவை கூட்டின்னு வந்து பார்க்க எந்த இடத்துல நிறைய எஸ்ராங் கான்டெஸ்ட் எல்லாம் கேதர் ஆயிருக்காங்க ஒரே பிளேஸ்ல. அதனால கிட்டத்தட்ட இன்னும் 4 நாள் இருக்கு இந்த ஜேஜோ ஐலாண்ட் ரைடுக்கு. இதுக்கு இப்போதுல இருந்தே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவ்வளவு எஸ்ராங் கான்டெஸ்ட் இருக்கும் போது மானா வேவ்ஸ்ல பயங்கரமா உணர முடியாம என்ன ஆகும் பின்ன. ஹீரோவும் என்ன சார் அங்க பார்த்தா மிஸ்டர் பேக்கின் வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப அந்த டைம் ஹீரோ கிட்ட ஒருத்தரும் வந்து பேசுறாரு. சரியா சொன்னீங்க, பேக்கியனோட அட்டாக்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபோர்ஸ்ல தான் இருந்தாலுமே அவரை எதிர்க்கிறது வந்து மா டேங் வுக் பேக்கியனை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவர்னு சொல்லலாம். மிஸ்டர் ஸ்டாய் அப்படின்னு பார்த்தா அவன் தான் வந்து கேட்டிருக்கான். ரொம்ப நாள் வச்சு பார்க்குறோம் போலியே மிஸ்டர் சங். அந்த மேக் டேங் வுக் தான் ஃபேம் கில்ட்டோடைய மாஸ்டர். கில்ட் மாஸ்டரை இவன் தான். அதனால தான் நம்ம ஆளுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கான். எதுக்காக பேக்கியனை எதிர்க்கிறதுக்காக இவரு கூட இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அந்த மாதிரி அத்தியாவசியம் எதுவுமே தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்க இல்ல பேக்கியனை பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 நாள்ல ரைடுக்கு போறதுனால தன்னுடைய எபிலிட்டி எல்லாமே பக்காவா இருக்கான் அப்படின்னு செக் பண்ண ஆசைப்படுறான். கூடவே அந்த ஃபேம் கில்ட்டோடைய மாஸ்டரும் தன்னுடைய மேக்ஸிமம் லெவல் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பாரு மிஸ்டர் பேக் வந்து தன்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா ஃபுல் மாஸ்டராகவே அந்த இடத்துல சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான் போல. இவருடைய எபிலிட்டி எல்லாம் ரொம்ப ஹையா பயன்படுத்தும் போது டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆயிடுறாரு. சாயும் அது மட்டும் இல்லாம என்னமோ நிறைய பேர் இந்த இடத்துல கூடி இருக்காங்க. அதை கவனிச்சியா நீ அப்படின்னு பார்க்க அப்புறமா பார்த்தா ஜப்பான்ல இருந்து வந்திருக்க கெல்டோடைய சார்பா ஒவ்வொருத்தரையே அறிமுகப்படுத்துறாங்க. ஒருத்தன் பேரு இசவா ஈபே, அடுத்ததான் ஷிடா மரி, அப்புறம் டனாகா கென்சோ, அப்புறம் ஒஷினோ மினரோ, அப்புறம் ஒத்த கண்ணை வச்சுட்டு இருக்கிற குமாமாட்டோ அசுஷி, அப்புறம் கேப் போட்டுட்டு இருக்க பொண்ணு வந்து டவாட்டா கனாயே, அப்புறம் கண்ணாடி போட்டுட்டு இருக்கவன் பேரு வந்து ஃபுஜிஷிமா டாட்சுமி, அப்புறம் மாஸ்க் போட்டுன்னு இருக்கவன் வந்து கே, லாலிபாப்பை சாப்பிட்டுட்டு இருக்க ஷிம்சோ அகாரி, கடைசியா ஜாப்பனீஸ் எஸ்ராங்கர் ஆண்டஸோடைய தலைவரா இருக்கிற கோட்டோ ராயஜி அப்படின்னு அவங்கள அறிமுகப்படுத்த. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஓ அதுதான் கோட்டோ ராயஜியா ஜப்பானுடைய எஸ்ராங் ஹண்டர். அதுக்கப்புறம் லாலிபாப்பை சாப்பிட்டுட்டு இருக்கவளும் அங்க பாத்தீங்களா யாரும் இருக்காங்க மாதிரி தெரியுதாங்க. அப்போ இவனுடைய செக்ரட்டரியான அவளும் இல்ல அது மிஸ்டர் சஞ்சின் வு தான். இப்ப ரீசெண்டா கொரியாவுடைய 10வது எஸ்ராங்கர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டவன் தான். இதை பார்த்துட்டு கோட்டோ ஓ அவனா அவன் அசசின் டைப் ஹண்டர் தானே. அவனுடைய பிரசன்ஸை பார்க்கும்போது ஏதோ மறைமுகமா இந்த மாதிரி பண்ற மாதிரி தான் தெரியுது. யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அவன் மேஜ் டைப். ஆனா எனக்கு நல்லாவே தெரியுது அவன் அசாசின். இதை கேட்ட அவனுடைய செக்ரட்டரியும் சார் ஆனா அவன் ஒரு மேஜ் டைப் தான் சார், நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னது மேஜ் டைப்பா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். ஆனா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கொரியா சார்பா ஜாஹிம் கூட இன்னொருத்தனும் இருக்காரு போல. அங்க பாத்தியா சஞ்சின்வோ, அப்புறம் வந்து பக்கத்துல நம்ம சேர்மனும் இருக்காரு. இதை பார்த்துட்டு சாயும் சஞ்சின்வோவா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்துல அவ்வளவு பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேர் வச்சிட்டு இருக்க அந்த பொண்ணும் கே இங்க பாத்தியா சவுத் கொரியாவோட 10th எஸ்ராங்கரா இருந்த அந்த சஞ்சின்வோடா. என்கிட்ட பேசாத ஷிடா. என்ன அவன் மட்டும்தான் எஸ்ராங்கரா? இந்த இதுல நிறைய எஸ்ராங்கர் கூடி இருக்காங்களே, அதனால அதை பத்தில பேசத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் சாஹியும் அவனை பார்த்து இரும்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவன் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பார்க்கும்போது சவுத் கொரியா ஹண்டர்ஸ் எல்லாருமே நோஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்குது. இவன் என்ன எப்ப பார்த்தாலும் நான் நிறைய முறை பார்த்த வச்சு நிறைய கட்சிஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படிலாம் இருந்தா எப்பதான் சண்டை போடுவா தெரியலையே. இருந்தாலுமே இந்த சவுத் கொரியான்ஸ் கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா பேக்கியனோட சண்டை காமிக்க என்னமோ தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்கானுங்க.
கோட்டராஜியோடைய செக்ரட்டரியும் சார் நம்மளுடைய ஹண்டர்ஸ் எல்லாருமே இப்போ சவுத் கொரியனோடைய ஸ்ட்ராங்கஸ்டான ஆன்சர் மேலே தான் கண் இருக்க மாதிரி தெரியுது. அவன் அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக என்னன்னு சொல்லிட்டு அவனு கேட்க தெரியல சார், மேபி உங்களை விடவும் பவர்ஃபுல்லான ஆளாக இருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே உங்களோட ரைட்ஸ் மூலியமா நீங்கள் தான் பவர்ஃபுல்லான ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் ஆனால் இந்த சவுத் கொரியன்ஸில் ஒரு சில பேர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது. இதை கேட்டுட்டு கோட்டராஜியும் அப்போனா எனக்கு தெரிஞ்சு இவ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சாஹியும் அண்டு கோ சேர்மேனு இவங்க 2 பேருமே ரொம்ப பெஸ்ட்டான ஹண்டர்ஸ் மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி கிட்ட ஒருத்தனும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். மிஸ் எக்ஸ்பெக்டரா, இப்போ நீ என்ன சொன்ன, சவுத் கொரியன் ஹண்டர்ஸில் ஒரு சில பேர் தான் ஸ்ட்ராங் ஆனவங்க, மிச்சம் எல்லாருமே கொஞ்சம் வீக் ஆனவங்களா? எதை வச்சு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? ஏமா நீ எங்கள் ஊருக்கு வந்திருக்க, அதை மட்டும் நான் வச்சுக்காத. ஜாப்பனீஸ்னா அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? ஈவன் நான் படித்ததுலேயே என்னோட ஸ்கூலில் வந்து செகண்ட் லாங்குவேஜா ஹை ஸ்கூலில் தான் ஜாப்பனீஸே கற்றுக்கினேன். அதுக்காக அது அவ்வளோ பெருசான அந்த லாங்குவேஜ் அப்படின்னு ஒருத்தனும் பிரச்சனை பண்ண இவனுக்கே செக்ரட்டரி மாதிரி இருக்கணும். பாஸ் தயவு செஞ்சு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. கோட்டராஜியோடைய செக்ரட்டரியும் ஏப்பா யாரு பாணின்ற மாதிரி கேட்க, சாரிங்க நான் அவரை அறிமுகப்படுத்துறேன், இவரு தான் நைட்ஸ் கில்ட் மாஸ்டரா இருக்கிறவர் மிஸ்டர் பார்க் ஜாங்சோ. இவன் தான் நைட்ஸ் கில்ட் மாஸ்டருடைய ஏர் ஆங்கர். என்னது பார்க் ஜாங்சோவா? கேள்விப்பட்டது இல்லையே, புதுசா இருக்க. கடுப்பாயிட்டாவனும் இல்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, மிஸ்டர் பார்க் வந்து இப்பதான் ஏர் ஆங்கரா இருக்காரு, ஆனா கூடிய சீக்கிரத்திலுமே எஸ் ரேங்கரா மாறுவாரு. அவர் இப்போ எஸ் ரேங்கரா இல்ல, அதுக்குன்னு அவரை தெரியாமலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறீங்களா? சவுத் கொரியாவோட மேஜரான ஹண்டர் கேர்ள்ஸ் எல்லாம் எங்களுடைய ஏதோ ஒண்ணு, இப்படியெல்லாம் நீங்க அசிங்கப்படுத்தக்கூடாது. என்ன எங்க ஊரிய வண்டி இப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? இதுல எவ்வளவு ஏறாங்க ஹண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? அதுல எங்கால் தான் பெரியவர், ஆனா லம்பாலு கொண்டு வந்து பாக்குறான். டை தேவலாம எதுக்குடா அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க, போது நிறுத்து. அப்ப அந்த செக்ரட்டரியும் என்னதே ஏறாங்கரா, ஆனா ஜேஜோ ஐலாண்டு ரைடுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே எஸ் ரேங்கரா இருக்கணும் தான் இந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்காட்டி இவனுங்களும் ஷாக் ஆயிட்டு ஆடாடா அப்படின்ற மாதிரி பார்க்க கோட்டராஜியும் ஹனகாவா என்னத்தையே நீ அப்படி அவங்க கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியோ எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க, இவ பேரு ஹனகாவா. ஹனகாவும் நீங்க சொல்றது சரிதான், நான் தேவையில்லாம எதுக்கு எல்லாம் கேட்டுன்னு பேசிட்டு இருக்கணும். இம்பார்ட்டன்டான டாஸ்க்கு வந்து ஏறாங்கிற போட்டது இவங்களுடைய தப்பு, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா தூக்க போறாங்க. நான் எதுக்கு இவனுக்கு கிட்ட மலை கட்டிட்டு இருக்கணும்? இவ பேசுறத பார்த்துட்டு மிஸ்டர் பாகவனும் ஏசுறாங்கிற இல்லைன்னா அனுமதிக்கலாம் மாட்டான்னு கிடையாது. அவர் டிஃபென்ஸ் டீமை சேர்ந்து ஒரு பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணுவ தெரியுமா? உங்களால அதெல்லாம் பண்ணவே முடியாது. அந்த ஐலாட்டு கிட்ட இருந்து பிரச்சனை எது வந்தாலுமே இவர் தடுக்கிற லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஆளு. என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? கோட்டராஜியும் பாத்தியா அவங்களே டென்ஷன் ஆயிட்டு அனகாவா இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசுறது நிறுத்து. அதுக்கப்புறம் அந்த நைட் கில்டோடைய மாஸ்டரா இருக்கிற பார்க்கும் சரி விட்டு தள்ளுறா, இவகிட்ட எதுக்குற நமக்கு போராட்டம், இவளே வெறும் இன்ஸ்பெக்டரா தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கா, அவனுக்கு எடுபடியா? இவளுக்கு என்னத்த சொல்லி நம்ம புரிய வைக்கணும்? என்னது நான் எடுபடியா? என்கிட்ட மோதுறியா? என்னோட பேரு ஹனகாவா அண்டு நான் வந்து ஏராங் அண்டர் இன் ஜப்பான்ல இருக்கேன். நான் என்னதான் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தாலுமே நானும் ஒரு ஆண்டர்ன்ற முறையில என் கூட மோதி பாரு, அப்போதான் தெரியும் என்னுடைய திறமை என்னன்னு. அதுக்கப்புறம் நீ வாயை பேச மாட்டேன். ஆனா தலைவன் வந்து இன்ஸ்பெக்டர் தயவு செஞ்சு சண்டை போறதை நிறுத்துங்க, ஏன்னா உங்களை மாதிரியான பொண்ணுங்களை எனக்கு அடிக்கிறதுல ரொம்ப பிடிக்காது அப்படி அவன் சொல்லிட்டு திரும்ப இவ்வளவு அசிங்கப்படுத்திடா. அப்பனா சண்டை போட தெரியாம தான் இவ்வளவு தூரம் ஏறாங்கரா வந்திருக்க போல, நல்லாவே தெரியுதுன்னு அவனும் கேட்க, ஹீரோவும் அடடா இந்த இடத்துல ஜாப்பனீஸோட ஏர் ஆங்கருக்கும் சவுத் கொரியன் ஏர் ஆங்கரோட இடையில சண்டை நடக்க போதே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள யோசிக்க, மிஸ்டர் சாயும் பரவாயில்லப்பா ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்க போத, கண்டிப்பா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுதுன்றது நல்லாவே தெரியுது அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் சண்டைக்கு தயாராகிறதுக்காக ரெடியா இருக்கான். சரி ரூல்ஸ் சிம்பிள் தான், ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து யாரு வந்து தன்னுடைய ஆப்போனண்ட்டை தோடுறாங்களோ அவங்க தான் இதுல ஜெயிச்சது, தோத்தவங்க தோல்வி ஒருத்தன்னு இந்த இடத்துல இருந்து எதுவும் பேசாம பின்னாடி போயிடும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம காயப்படுற மாதிரியான அட்டாக்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. கவலைப்படாத, நீ ஒரு குழந்தையா இருக்கிறதுனால நானும் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன், உன்னை தொட மட்டும் தான் செய்வேன். இதுல ஒரு கேம் மாதிரியே வச்சுக்கலாம். சரி ஓகே, ரொம்ப வளம் பேசாம ஆரம்பிக்கலாமா? இப்பயே சொல்லிடுறேன், நான் ஒரு யூஸ்லெஸ்லாம் கிடையாது. பட் ஆனா நீ நினைக்கிற மாதிரி அப்படி இருந்தனா நான் யாருன்றது இதுல நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு கான்பிடன்ஸா நம்ம ஆள் பேசுறான். ஆனா அந்த ஜாப்பனீஸ் பொண்ணும் எனக்கு நீ பேசுறத பார்க்கும்போது தெரியுது உன்னுடைய ஸ்பீட்ல நீ கான்பிடன்ஸா இருக்கு, பட் ஆனா அதுக்கு என்னால டஃப் கொடுக்க முடியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்து வந்து செம்ம ஸ்பீடா போறா. அவகிட்ட போயிட்டு அவ தொடலான்னு பார்க்க தலைவன் ஒரு இன்ச்சு கூட தொட விடவே இல்லை, அவ்வளோ ஸ்பீடா இருக்கான். இவ்வளவு விடுவேன், என்னதான் இங்க நடக்குது, எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கான், என்ன விடுவோம், நான் இவன் இவ்வளோ கான்பிடன்ஸா இல்லைன்னு நினைச்சா அதுக்கப்புறம் பார்த்தா கையை தட்டி விட கிட்ட வந்துட்டு இப்போ ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும்
நான் தான் முன்னணியில இருக்கேன், நான் சொன்னது மாதிரியே நடந்துச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி தன்னுடைய காலை தூக்கி அவன் மேல அடிக்கலன்னு பார்க்க, சாரியா உன்னுடைய காலை தூக்காத, என்னால அதை பார்க்க முடியல, ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா ஆச்சு நீ பார்த்தா பேண்ட் கிழிஞ்சிட்டு இருக்கு, ஜட்டியை கொள்ளது தெரியுது, அச்சிங்கமா அடிச்சு அவன் பார்த்துட்டு இருக்க, இதுதான் எனக்கான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனும் திரும்ப அட்டாக் பண்ணலான்னு பார்க்க. பட் ஆனால் தலைவன் வந்து மிஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிடறான். என்னதான் இங்க நடக்குது, டேங்க் டைப் ஹண்டர்ஸா இருக்கிற உன்ன மாதிரியான ஆளும் எப்படி எவ்வளோ ஈஸியா ஸ்பீடா வர ஆளை தடுக்க முடியுது? இப்ப புரியுதா, சவுத் கொரியர் ஹண்டர்ஸ்லாம் ரொம்ப மோசமானவங்களாம் கிடையாது, உங்களுக்கே நாங்க டஃப் கொடுப்போம், அதனால தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம மேஜிக் பீசஸ் எல்லாமே ரொம்பவும் மோசம் கிடையாது, ஏன்னா ஹியூமன்ஸ் போலயே அதுங்களும் அந்த அளவுக்கு சிம்பிளா நகர முடியாதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நாங்க ஒரு டேங்க்ன்ற முறையில் நாங்க எப்படி தான் தடுக்கணுன்றது எங்களுக்கு நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தடுப்போம். இதனாலேயே நிறைய ரைட்ஸ் நாங்க போயிருக்கோம். அதன் வகையில் நீ வாயை உதற விட்ட, அதுக்கப்புறம் நீ என்னோட ஆப்பனண்ட் ஆகிட்டியா, உன்னுடைய மூவ்மெண்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் அடுத்த மூவாக நான் உன்னை ஈஸியாக தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவோ தன்னுடைய கையை அப்படியே உதறி விடுறான். அதுக்கப்புறம் நம்ம கோட்டோராஜியும் இந்த மேட்சுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஏர் ஆங்கர் கிட்ட போய் சொல்றான். அதுக்கப்புறம் கோட்டோராஜியும் எப்ப அணக்கவா, நான் உங்ககிட்ட அப்ப சொன்ன வார்த்தை சரியா போயிடுச்சுல, அதனால சொன்னது எல்லாருமே இந்த இடத்துக்கு சொல்லிடு. அப்கோர்ஸ் அப்படியே பண்ணிடுறேன் சார் சொல்லிட்டு அவ்வளவு சொல்ல, அவ்வளவு கத்திக்கிட்டே, ஏங்க நம்ம ரெண்டு கண்ட்ரியும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அவ்வளவு சொல்ல, நான் என்ன சொன்னேன் இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தலைவா பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன சொல்ல வர, நம்ம எல்லாருமே எஸ்ராங் கண்டர்ஸ், அதனால ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சண்டை போறதுக்காக இப்ப புது ரூல்ஸை உருவாக்குவோமா? அதுக்கப்புறம் ஒருத்தரும் நல்ல வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டர்ஸ், நான் வேணா இதை வந்துட்டு பார்க்கலாமா, நீங்கெல்லாம் என்ன பண்ணீங்க சொல்லிட்டு அப்ப பார்த்தா நம்ம சேர்மன் கோமா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவங்களுடைய இந்த விதிமுறைக்கு உட்பட்டு சில மேஜர் டைப் அப்படி இல்லைன்னா நான் காம்பட் ஹண்டர்ஸ் எல்லாம் கூட சேர்ந்துக்கலாமா? எதை கேட்டு பேக்கியணும் அப்பெல்லாம் நம்ம இன்னமும் அதிகப்படியான ரூல்ஸை வந்து இதுல சேர்க்க வேண்டியது இருக்கும். ரூல்ஸ் படி ஒரு ஆப்பனண்ட் இன்னொரு ஆப்பனண்ட் தொட்ட உடனே நிறுத்திடணும், தேவையில்லாம அவங்கள நாக் அவுட் பண்ற வேலை வச்சுட்டு இருக்க கூடாது. இப்போ 1-on-1 மேட்ச்ல எல்லாருக்கும் ஏத்துற ஆப்பனண்ட் அவங்க சூஸ் பண்ணி சண்டை போடலாம். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரும் கோட்டோராஜி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான், எங்க புது ரூல்ஸ் இதெல்லாம் நாங்க ஆட் பண்ண போறோம். ஒருத்தர் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் தோத்து போயிட்டாங்கன்னா அதோட அவங்க வெளியேறது மட்டும் இல்லாம அகைன் ஒரு அசோசியேட் ஹண்டர் வந்து இது அட்வான்டேஜா எடுத்து கலந்துக்கலாம்ல. கேட்கவே நல்லாதான் இருக்கு, ஓகே தான். சரி, இப்ப சவுத் கொரியாவுடைய சார்பா பேக்கியோன், மே டாங்கோ, அப்புறம் சாஹின் அண்ட் லிம் டாங்கியோ, ஜாப்பனீஸ் சைட்ல டனகா கென்சோ, அப்புறம் இஷினோ மீனரு, கமமோட்டோ அட்சுஷி அண்ட் டனாவா கனையா அப்படின்னு 4-4 முறையில இப்ப தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஆப்பனன்ட்ஸ் எல்லாருமே. ஹீரோவும் என்னடா இது கோட்டோராஜி வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, அப்பனா இவங்க எல்லாருமே எப்படியாப்பட்ட ஸ்ட்ராங்கானவங்களா இருக்காங்க சொல்லிட்டு அவன் பார்க்க விரும்புறான்னு நினைக்கிறேன். மேபி நான் உள்ள இறங்கும் போது அவன் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கேற்ற ஆப்பனன்ட்ஸ் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ரெண்டு டீமுமே திமுறா பேசிக்கின்னு தயாரா இருந்தாலுமே ஒரு பக்கம் நம்ம ஜாப்பனீஸ் டீம் தான் ரொம்பவும் பேசுறாங்க. சரி வாங்க ஆரம்பிப்போம் சொல்ல, மேட்டாங்கோவுக்கு அந்த டனவான்ற அந்த பல்கான பையன் அவங்களோட ஃபைட் வந்து ஒண்ணுமோ தரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லிம்முக்கு வந்து இன்னொருத்த வேகமா இருக்கிறவன் மாட்டிக்கினா, இவனுக்கு ரெண்டு பேரும் இன்னொரு பக்கம் காம்பட் டெக்னிக்லாம் வேற மாதிரி பயன்படுத்தி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க. மேஜிக் ஆரோவெல்லாம் நம்பால விடுறான். இவனுக்கு போற சண்டையில வந்து எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுது. இது 1-on-1 பேட்டில்ரா, எதுக்குடா மத்தவங்களுக்கு டேமேஜ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நேர பக்கம் மிஸ்டர் கோவும் ஆவரேஜா ஹண்டர்ஸோடைய பாதிப்புகள் எல்லாத்தையுமே இந்த வால்ஸ் வந்து நல்லாவே தாங்கும். பட் ஆனா சில மணி நேரங்கள்லயே மொத்த எஸ்ராங் ஹண்டர்ஸும் இந்த இடத்துல ஃபைட் பண்ணும்போதுன்றது அது தாங்க மாட்டது டவுட்டு தான். அதனால சில செகண்ட்ஸ்ல இந்த மேட்ச் முடிஞ்சா நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னமும் இது மேட்ச்ல வந்து முக்கியமான ஹண்டர்ஸ்லாம் இறங்கல, அதுவும் யங்கான ஹண்டர்ஸ்லாம் இறங்காதனால மேட்ச் எப்படி போகுன்றது எனக்கு தெரியல. பேக்கியோன் கிட்ட இந்த ஒத்த கண்ணனும் சண்டை போட தயாரா இருக்கு. அவன் போயிட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணுவான். நம்ம பேக்கியோன் வந்து அவனுக்கே டஃப் கொடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இற உன்னை கொல்றான்னு சொல்லிட்டு அந்த ஆளு முயற்சி பண்ண, ஆனா பேக்கியோன் வந்து தடுத்துடுறான். இன்னொரு பக்கம் அவனுக்கு மனசுக்குள்ள யோசிக்கிறான், முன்னாடி பண்ண தப்பு இதுல நான் பண்ணவே மாட்டேன், அதனால சீக்கிரமா இதை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தயாரா இருந்து அவனை பார்த்துட்டு இருக்க. அவன் பாக்குற பார்வையை பார்த்துட்டு என்ன இவன் பண்றான், இவனோட பார்வையே சரியில்லை, எனக்கு தெரிஞ்சு என்னமோ பண்ண போறான்னு சொல்லிட்டு பயத்துல அவனும் தயாரா இருக்கு. பேக்கியோன் கிட்ட போயிட்டு அடிக்கிறான் பாருங்க, தரமா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும், அடாடா என்னடா இது மாஞ்சர் கூட ஃபைட் பண்ற மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க, எல்லாம் மாஞ்சர் பயல் பொழுதுதான் போல, என்னோட மேட்சை பார்த்து கத்துக்கடா, என்னடா குழந்தைத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நல்லாவே இல்லடான்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. கூட இது செக்ரட்டரியோ மிச்சர் பார்க்க இருந்தாலும் உங்களுக்கு நக்கல் தாயா, அவனுக்கு எவ்வளவு ஒத்துரை கொண்டு சண்டை போட்டு இருக்கான்ற மாதிரி பார்க்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மேக் டாங்கோ வந்து அவன் வந்து தோக்கடிச்சு இருக்கான். என்னால நம்பவே முடியல, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்ப்பா, என்னையே தோக்கடிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் டைம், இப்பதான் இப்படி ஆகுதுன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா லிம்மையே தோக்கடிச்சுக்கிறான். பேக்கியோனுக்கு
செம்ம கடுப்பு. அடடா மிச்ச பேரை நான் தான் சமாளிக்கணுமா, இவனுக்கு எல்லாரும் இப்போ ஏமாலதான் டார்கெட்டு, இருந்தாலுமே இன்னும் சாகியும் மட்டும் இருக்கா, அவ சமாளிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை காமிக்க சாகியும் தான் போட்டு விளாசுறா, எல்லாருமே டஃப் கொடுக்குறா. அவளையும் குறை சொல்ல முடியாது, தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி அவளை அட்டாக் பண்ண அவ திணற ஆரம்பிக்கிறா அந்த ஆப்போனன்ட்டு. பட் ஒரு கட்டத்தில் அவளையே அடிச்சு பின்னாடி வந்து அவளை தொட நான் உன்னை தொட்டுட்டேன் நீ தோத்துட்டேன்னு சொல்ல, அதோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி பேக்கி உன்னை சமாளிச்சிட்டு இருக்கவனுங்களை போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்காக அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, நான் உன்னை விட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த ஒத்த கண்ணக்காரனும் வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்க, ஆனா நம்ம சாகியும் வந்து விடாம அவன் மூஞ்சிலேயே போட்டு அடிச்சு கூட்டுறா. அவ எப்படி பண்ண இத, அவ ஒரு கன்னு மாதிரி அந்த இடத்துல சண்டை போட்டிருக்கான். அவளுடைய பஞ்சஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு, ஒரே டைம்ல கிட்டத்தட்ட அதிகப்படியான பஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கா, கிட்டத்தட்ட 14 முறையாச்சும் பண்ணிருப்பான்னு சொல்ல. ஒரு பக்கம் அவளே ஷாக் ஆயிட்டு இருக்கா, என்ன இது நான் அத்தனை முறையும் இவன் மேல பஞ்ச் பண்ணியும் இவன் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டான், எப்படி ஏதோ சரியில்லை, என்ன இவன் கான்சியஸ்னஸ் இழந்துட்டான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா அந்த கும்மமோட்டோன்ற ஆள் வந்து அவ்வளவுதான் தோத்துட்ட நிலைமைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய நண்பர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒன்ஸ் கும்மமோட்டோ வந்து எப்ப தன்னுடைய உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டு கான்சியஸ்னஸை எழுக்கிறானோ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பர்சனா மாதிரி பயங்கரமா சைக்கோ மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவான். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குப்பா, இவனோட ஃபைட் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, அதனாலதான் இவன்கிட்ட வச்சுக்க மாட்டான், இதனாலேயே அந்த அளவுக்கு எந்த ஒரு ரைடுக்கும் இவனை கூட மாட்டான்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஒரு சைக்கோ மான்ஸ்டர் மாதிரி லம்ப சாஹிம் அட்டாக் பண்ண போக கோட்டோ ராஜியும் ஆஹா இந்த முட்டாள் தேவையில்லாம கொலை பண்ற நிலைமை போயிடுவோம் போலியே, இது சாதாரண டெஸ்ட் இவனுக்கு புரிய மாட்டேங்குது. சரி பட் இருந்தாலுமே என்னதான் நடக்குதுன்ற பொறுத்து அந்த இடத்துல நம்ம உள்ள தலையிடலாமா வேணாமான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அட்டாக்கையும் சவுத்தோடைய நாட்டு வந்து தடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவ அட்டாக் பண்றதுல அப்படியே கீழே விழுந்துடா. ஆஹா இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாஹியும் யோசிக்க, அதுக்கப்புறம் அவன் பண்ற ஒரே ஒரு அட்டாக்ல மிகப்பெரிய அடி அவன் மேல விழலான்னு பார்க்க ஹீரோ சடனா உள்ள போந்து அவன் காலை பிடிச்சி தடுக்கிறான். எஸ்கியூஸ் மீ என்னை மன்னிச்சிடுங்க நான் உள்ள தலையிடுறதுக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சண்டை போடுறத பார்த்தா இவ்வளவு பயங்கரமா காயப்படுத்துறீங்க போல, எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணிருப்பாடா, என்னோட சண்டையில நீ யார குறுக்க வருது சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண நம்ம ஆளு பிடிச்சி அவனை அப்படியே தரையில நசுக்கிறான். கோட்டோ ராஜியும் இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, ஆனாகாவா நீ என்னமோ இவனை மேஜ் டைப்பு அண்டர் சொன்ன உண்மையிலே அப்படியா சார், ஆனா அபிஷியலா சொன்னதை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது, மேஜ் டைப்னு தான் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் சண்டை போறதை வச்சு பார்க்கும்போது அப்படி தெரியலையே. அதுக்கப்புறம் ஹீரோவும் மிஸ் சாஹிம் எதுக்காக நீங்க தோத்துறன்ற பேர்ல சவுத் கொரியன் டீம் சார்பா ஒத்துக்கலாம்ல, தேவையில்லாம இவங்கிட்ட வந்து இப்படி சண்டை போட்டு இப்படி மாட்டிக்கினீங்க, இப்ப பாருங்க நான் தலையிட்டனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது சரி பேக்கியோனும் அந்த இடத்துல அவனை பார்த்துட்டு இருக்க, பின்னாடி இருக்கணும் பேக்கியோன் ஃபீல் பண்ணாத அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அட போங்கடா ஜாப்பனீஸ் அண்டர்ஸை நான் என்னமோ நினைச்சேன் ஸ்ட்ராங்கான ஆளுங்கெல்லாம் இருக்கீங்க, பட் சில சைக்கோஸ் எல்லாம் கூட்டின்னு வந்திருக்கீங்க போல, அவனாடா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கிட்ட மிஸ்டர் கோட்டோ ராஜி சார் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், அப்புறம் பார்த்தா அவன் செக்ரட்டரி இந்த மாதிரி கேட்டது பேர்ல அவனும் ஹீரோவை பார்த்து ஏய் நீ தானே சஞ்சின்வோ நான் சொல்றது சரிதானே கேட்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து அவன் நீ என்ன சொல்ற நம்ம 2 பேரும் 1-on-1 ஃபைட் போடுவோமா அப்படின்னு அவனு கேட்க, ஹீரோவும் என்னடா இது வேடிக்கை பார்க்க வந்து அந்த இடத்துல வந்து சண்டை போடவே வெஸ்டானுங்கன்ற மாதிரி பாக்குறான். ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இவனுடைய பாடி லாங்குவேஜ் வச்சு பார்க்கும்போது தெரியுது இவன் என்கிட்ட வேணும்னே ஃபைட்டுக்காகவே கேட்கறான், அது ஈவன் இவனுடைய லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணாம எனக்கு நல்லாவே தெரியுது, இவனுக்கு நிறைய ஸ்கில் இருக்குது பட் ஆனால் வெளிப்படுத்துறதுக்கு தகுந்த ஆளுங்களை தேடிட்டு இருக்கான் போல, அதுக்காக தன்னுடைய ஸ்ட்ராங்கை வெளிப்படுத்தி நிரூபிக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது பத்தில அதை விடக்கூடாது இந்த டெஸ்ட்டை பயன்படுத்திக்கிறோம். பட் இருந்தாலுமே நான் வந்து டிமாண்ட் கேஸில் போயிட்டு வந்து இப்போ ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்டதுனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹீரோவும் இந்த மாதிரி கெத்தா நிக்கிறத பார்த்துட்டு அதான் இவன் கேட்டதின் பேர்ல கெத்தா நிக்கிறான். அதான் அவன் பார்த்துட்டு என்ன இது இவன் ஸ்மைல் பண்ணி என்ன பார்த்துட்டு இருக்கான், இந்த பிரசன்ஸ் பார்க்கும்போது இவனுக்கு எவ்வளவு கட்ஸ் இருக்கணும்னு பார்க்க. இன்ஸ்பெக்டரும் மிஸ்டர் கோட்டோ அண்ட் சஞ்சின்வோ நீங்க 2 பேரும் ஃபைட் பண்றதுக்காக ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க, ஒத்துக்கிறோம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷனா அது என்னன்னா அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸை பயன்படுத்தி என் கூட ஃபைட் பண்ணணும், இது சீரியஸா தான் எடுத்துக்கணும்னு சொல்ல. இன்னொரு பக்கம் லம்ப ஆளுங்களாம் பார்த்துட்டு ஆஹா என்னடா இங்க நடக்குது சரியா சண்டையா நடக்கும் போலியேன்னு பார்த்துட்டு இருக்க. கோட்டோ ராஜியும் சரிப்பா ஏமா ஷிம்சோ இந்த இதுல நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம்னா அதுல பேர்ல நிறைய ரத்தங்கள் காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது நகல்ல எங்களுக்கு இன்ஜுரி ஆன இடத்துலலாம் நீ தான் எஸ்ராங்க் ஹீலரா இருந்து அதை குணப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவகிட்ட சொல்லும் போது ஆல்ரைட் ஷிம்சோ என்ன நடந்தாலும் நீ எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு காயம் அடிச்சுன்னா நீ தான் ஹீல் பண்ணணும். ஆனா கோட்டோ ராஜி நக்கலா தலைவா உனக்கு வேணும்னா ஒரு அசிஸ்டண்ட கூட சில நிமிஷத்துக்கு கூப்பிட்டுக்கோ எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. அட போங்கடான்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. ஃபேம் கில்டோடைய மாஸ்டரும் 10th கான்ஸ்டர் எல்லாராலையும் தெரியப்படுறவர். பட் ஆனா கோட்டோ ராஜி கிட்ட அகேன்ஸ்டா சண்டை போட்டுரும் போது என்னால எதிர்பார்க்க முடியல. இருந்தாலும் அந்த பையனுக்கு நல்லாவே கட்ஸ் இருக்குப்பா. இல்ல கண்டிப்பா அவனால
எதிர்க்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சாகியமும் நினைச்சிட்டு இருக்கா. என்ன ரீசன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த ஏராக் டஞ்சனுடைய பாஸும் அப்புறம் அந்த 100 ஹை ஆர்க்ஸையும் ஒத்தாலா சமாளிச்சான். அதுல இருந்தே நல்லாவே தெரியுது நம்மளுடைய நேஷன்லயே பவர்ஃபுல்லான ஹண்டரா எனக்கு இவனை தான் எனக்கு தெரிய வருது. என்னாச்சு சாகியம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேக்கியனோ பார்த்துட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை பேக்கியம் சார், இது வரைக்குமே நான் என்னுடைய நோஸை பயன்படுத்தி நிறைய ஆர்எஸை வந்து உணர்ந்திருப்பேன். பட் ஆனால் ஜோஜோ ஐலாண்டில் கூட பரவாயில்லன்னுலாம் சொல்லலாம். அதில் எனக்கு தெரிஞ்சதை விட மிஸ்டர் சாங்கை வந்து உணரும் போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. என்னது அப்படியா? என்னை கேட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த சண்டையை போயிட்டு நிறுத்துங்க தான் சொல்லுவேன். ஆனால் சண்டை போட்டால் நிறுத்துற லெவலில் இருக்கானுங்க. அங்கே பேர் கோட்டோராஜ் வந்து அவனுடைய ஆப்போனண்ட் கூட ஃபைட் பண்ணதை ரொம்ப தயாராக இருக்கிற மாதிரி சொல்ல, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்துட்டு இருக்க. நீ கேட்குற அதே கேள்வி தான் எனக்கும் தோணுது மிஸ் டாய். பட் ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சங்கெல்லாம் தோக்கத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவனுடைய டெவலப்பிங் கேப்பபிலிட்டிலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே ரொம்பவும் அபரிவிதமாக இருக்குது. அவன் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆல்ரைட் ஆரம்பிப்போமான்னு சொல்ல, இது எப்பயோ ஆரம்பிச்சாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட வந்து அடிக்கலான்னு பார்க்க ஹீரோ வந்து அந்த தப்பிக்க பரவாயில்லையே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அட்டாக் பண்ணிட்டான். நான் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி அவன் பார்க்க கோட்டோராஜுக்கு மனசில் யோசிக்குது, கண்டிப்பாக இவன் மேஜிக் டைப்பு ஹண்டரா வாய்ப்பே கிடையாது. நான் தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பேன். இவனுடைய மூவ்மெண்ட் அப்புறம் அவனுடைய காலடி எல்லாமே ரொம்ப சைலண்டாக இருக்கு. ஒரு அசாசனுக்கு உரித்தான எல்லா விதமான தகுதிகளும் அவனுக்கு இருக்குது. பட் இருந்தாலுமே ஏன் மேஜிக் டைப்? நீ அசாசியன்றதை நான் இதில் நிரூபிப்பட்டேன் இந்த சண்டை மூலியமா. எக்ஸாக்டா இந்த உலகத்துக்கு யாருன்றதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனும் ஃபைட் பண்ண. ஹீரோவும் நான் இந்த ஹண்டர் கிட்ட சென்ஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்தவங்களே விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. பட் இருந்தாலுமே இந்த அட்டாக்ஸ் எல்லாம் என்னால் டாஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனும் டாஜ் பண்ண, இவன் எதுக்காக சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி கோட்டோராஜியும் பார்க்க, அடடா இவனை தடுக்க முடியாதா? இல்ல கோட்டோராஜி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய ஆளுங்களை யோசிக்க, லிம்மு இந்த அட்டாக் எல்லாம் பார்த்துட்டு ஏன்பா அவங்க அட்டாக் பண்றதுல என்னால் பார்க்க முடியுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் டாங்குவும் எனக்கு சஞ்சின்வும் அந்த பையன் வந்து சண்டை போறது எல்லாமே ரொம்ப வியடா இருக்கு. அவன் அட்டாக்கே பண்ணலப்பா, எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டு இருக்கான் ஈஸியா. அவனுடைய ஆப்பனண்ட் தான் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல. டாஹிமும் யோசிக்கிறா, கோட்டோ அவரு அட்டாக் பண்றதை நிறுத்த அடுத்த நிமிஷமே சஞ்சின்வோ என்ன பண்ண போறான்றது எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் மிஸ்டர் சாயும், அடடா இந்த பயலங்க இந்த இடத்துல சண்டை போறதை பார்த்தா எனக்கு சிகரெட் பிடிக்கிறது கூட எனக்கு போயிட்டு வரணும்னு தோணவே தோணது போலயே அப்படின்ற மாதிரி அவன் ஆர்வத்தோட அதை பார்த்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அனிமேஷன்ல எப்படி பண்ண போறான்றது தெரியல. இன்னொரு பக்கம் அவன் எல்லாத்தையுமே லக்ல தான் ஜார்ஜ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஆத்திரத்துல அந்த இடத்துல போக, அதுக்கப்புறம் ஹீரோட சிஸ்டமும் உங்களை கொல்ற நோக்கத்தோட ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் உங்க பக்கத்துலன்ற மாதிரி சிக்னல் கொடுக்க, அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட மூஞ்சில ஸ்கிராட்சை போட்டுறான். அவனுக்கு கடைசியா ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். அந்த அட்டாக்கை பார்த்துட்டு அவனே ஷாக் ஆகிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தோம் ஹீரோ அவனோட கையை பிடிச்சி அசால்ட்டா நின்னுட்டு, அடடா ரொம்ப லேட் பண்ணிட்டேன், அவனோட கை மூமெண்ட் கூட நான் பார்க்க மறந்துட்டேனே, எப்படி இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான், என்னால அதை நம்ப முடியல, வாய்ப்பே இல்லைன்ற போது எப்படி இவன் மேஜ் டைப் தானே எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறான். அசோசியன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த அளவுக்கு எப்படி இவனால ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது? என்னடா இந்த இடத்துல என்ன வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கியா? ஒரிஜினலா உன்னுடைய ஃபுல் பவரை பயன்படுத்தி தான் அட்டாக் பண்ண சொன்னேன். என்னுடைய ஃபுல் பவர் இந்த இடத்துல நான் பயன்படுத்தணுமா? அதுதானே நீ கேட்டேன். ஆனா இது ஒரு கேம்ன்ற போது நான் அதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும்? நெஜ ஃபைட்டா இருந்தா தானே ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்த மாட்டியா? நான் பயன்படுத்த வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் ஒத்தி போவானுங்க. அந்த டைம் பேக்கியும் சாகியும் போயிட்டு தடுத்துறாங்க நம்ம ஹீரோவை. இன்னொரு பக்கம் கோட்டோராஜ் வந்து அவனுடைய ஆளுங்கெல்லாம் பிடிச்சி வைக்க, பேக்கியனும் இது போதும் சஞ்சின் போ, இது இப்போதைக்கு நிறுத்திக்கோ, ஜாப்பனீஸ் டீம் தான் இப்போதைக்கு ஃபியூடியஸா லீடிங்ல இருக்காங்க, அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சாகியமோ ஆமா நீங்க எந்த அளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் சரி, இப்போதைக்கு சமாதானம் ஆகுங்க அவளும் சொல்றா பயத்துல. இதுக்கப்புறம் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான், சரி விடுங்க எதுவும் பண்ண மாட்டேன். பேக்கியோனும் உன்னை கட்டுப்பாத்ததுக்குள்ள போதும் ஆயிடுச்சுற மாதிரி அவனும் பார்க்க. இன்னொரு பக்கம் டாங்குவோம் என்னால நம்ப முடியலடா, ஒரு கிரேட்டஸ்டான கோட்டோராஜிக்கே பயங்கரமா டஃப் கொடுத்த சண்டேவே நிறுத்திட்டாங்க, நீ வேற லெவலு தானே பையா அப்படின்ற மாதிரி அவன் இன்னொரு பக்கம் அவனும் வந்து பாராட்டு இருக்கேன். உண்மையிலே அசாசியன் மாதிரி அந்த இடத்துல ஃபைட் பண்ணிடுற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு மிஸ்டர் சாயும், யோ கோச்சமா அதெல்லாம் கிடையாது, மிஸ்டர் சான் வந்து மேட்ச் டைப் ஹண்டரா, என்னது ஹண்டரு மேட்ச் டைப் அப்படின்ற மாதிரி பார்க்க ஹீரோவுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்குதுன்றான்.
இப்போ இந்த பேட்டில்ஸ் மூலிமா இந்த இடத்துல யார் யார் எப்படியாப்பட்டு ஸ்ட்ராங்கான ஆளுங்களாக இருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது. கூடவே என்னால் மற்றவங்க கூட இப்போ நல்லாவே பழக முடியுது. ஈவன் கோ, கான்ஹி, அப்புறம் சாய் ஜங், ஜாஹிம், பேக்யோன் அண்டு கோட்டோராய்ஜி இவங்க எல்லாருமே என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு பின்னாடி ஹைடு பண்ணி வச்சிருக்கேன். என்னதான் ஒழிக்க வச்சிருந்தாலுமே இவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. ஈவன் கோட்டோராய்ஜி கூட அதை சென்ஸ் பண்ணல. ஹீரோவும் மிஸ்டர் கோ, சொல்லுங்க மிஸ்டர் சங், நான் கண்டிப்பா அந்த ஜோஜோ ஐலாண்டோடைய ரைட்ல வந்து கலந்துக்கிறேன் ஒன்னு சொல்ல. இதை கேட்ட தலைவனுக்கு ஷாக் ஆயிடுது. இன்னொரு பக்கம் கோட்டோவும் அதிர்ச்சியில இருக்க, சார் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க செக்ரட்டரி கேட்க அவனுக்கு வேத்து ஊத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் பேக்கியோனா அவனுடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான், எப்பாடியோ எல்லாம் முடிஞ்சிச்சான். கண்டிப்பா அந்த ஹண்டர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்றதுல எந்த விதமான சந்தேகம் இன்னிலேருந்து எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற பொட்டன்டியல் அந்த மாதிரி இருக்கு. கூடவே தினந்தனமும் வித்தியாசமா எதனா ஒன்று புதுசாக வெளிப்படுத்துறான். இன்னொரு பக்கம் அவன் எவ்வளோ அளவுக்கு ஒர்த்தான ஆளுன்றத நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சஞ்சின் மூவை ரெக்ரூட் பண்ணுறதுன்றது என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு சமம்னு நினைக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி நிறைய டேலண்டடான ஹண்டர்ஸ் எல்லாருமே அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, இப்போதைக்கு பிளான் பியை ட்ரெயின் பண்ணுவோம். கூடவே இப்போதைக்கு அந்த லிஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதாவது அந்த அப்கமிங்கில் வரப்போகிற சர்ச் அண்ட் டிஸ்ட்ராய் மிஷினில் எந்தெந்த ஹண்டர்ஸ்லாம் வர போகிறாங்கன்னு. அப்போ அவனை அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா இது, இதில் சஞ்சின் மூ லிஸ்ட்டில் இப்போ இல்லையே, என்னடா இங்கே நடக்குதுன்ற மாதிரி அவன் அதிர்ச்சியில் இருக்கேன். அதுக்கப்புறம் கோட்டோராஜ் வந்து அவனுடைய ஹோட்டலில் வந்து ஒருத்தனை கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். மிஸ்டர் சகிமோட்டோ, நான் இந்த இடத்துல பார்த்த வரைக்கும் சவுத் கோரியன் ஹண்டர்ஸ்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒருத்தனை நான் இன்னைக்கு பார்த்தேன். அப்படியா? உன்னை விடவா ஸ்ட்ராங்கான ஒருத்தனா இருக்கான் அந்த இடத்துல மிஸ்டர் கோட்டோ. இவன் பிளேடு கில்ட்டோடைய வைஸ் கில்ட்டுக்கு மாஸ்டரு. எனக்கு அந்த அளவுக்கு அவனை பற்றி தெரியாதனால எனக்கு தெரியல. அப்போ அந்தாலும் கோட்டோ, நீங்க சொல்ற அந்த ஹண்டரோடைய நேம் என்ன? அவன் பேரு சஞ்சின் வோ. அவன் இப்போதான் ரீசெண்டா ரீ அவேக்னிங் பண்ணியிருக்கானா. அது மட்டும் இல்லாம கூடவே ஒரு எஸ்ராங்கரா எவல்யூஷன் ஆயிருக்கானா. பட் ஆனால் நாங்கள் போக போகிற அந்த ஐலாண்டோடைய லிஸ்ட்டில் வந்து இவனை சேர்க்கல. என்ன சொன்னீங்க, அவனுடைய பேர் இந்த லிஸ்ட்டில் இல்லையா? என்ன ரீசனாக இருக்கும்? எல்லாருமே இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் 4 நாளில் ஜோஜோ ஐலாண்டோடைய ரைடுக்கு போக போகிறோம். சவுத் கொரியன் ஹண்டர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கிட்ட தயாராக இருக்காங்க. பட் ஆனால் அதில் அவனுடைய பேர் இல்லை. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவன் பலசாலியாக தானே இருப்பான். சேர்மன் கோ வந்து என்ன நினச்சி இந்த மாதிரி பண்ணுறாரு தெரியல. அவன் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஹண்டராக இருக்கிறதுனால இந்த ரைடில் அவன் கலந்துக்குன்னா நல்லா தானே இருக்கும். இருந்தாலுமே கோட்டோ, நீங்கள் கவலைப்படாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு எஸ்ராங் ஹண்டர்ஸ்ல 16வது பேரு ரைட்ல வந்து கலந்துப்பாங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க கவலைப்படாம உங்களுடைய வேலையை மட்டும் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வந்துருங்க. அது முக்கியமான விஷயம். நீங்க ரைடுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கைவிடப்பட்ட ஜோஜோ ஐலாண்டை காமிக்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸ் இருக்கு. அதுக்கு பேரு வந்து அலாசன் போட்டிருக்கு. அந்த இடத்துல சாப்பாடு கிடையாது. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த எறும்பு பீஸ்டஸ் எல்லாமே ஒன்னத்தை மாத்தி அதுங்களே சாப்பிட்டுட்டு இருக்குங்க. சாப்பாடே கிடைக்காத போதுங்க ஒன்னத்தை மாத்தி ஒன்னத்தை கடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. எந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த இடத்துக்கு ரைடுக்காக போறாங்க. இதனாலேயே வீக்கா இருக்கிற ஹண்டர்ஸ் யாருமே உள்ள அனுப்பாம ஒன்லி ஸ்ட்ராங்கரான இருக்கிற சோல்ஜர்ஸ் மட்டும் தான் தேவைன்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னமும் அந்த இதுல நிறைய கூடுகள் இருக்கு. அந்த இதுல பார்த்தா மிகப்பெரிய ஹண்டலா இருந்தாலுமே அந்த கூட்டுல ஒன்னத்தை காமிக்க அது ரொம்பவோ வித்தியாசமா இருக்கு. பயமே பார்க்காதவங்களுக்கு பயத்தை காட்டுறதுக்காக நான் இந்த இடத்துல பிறக்க போறேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. அதுக்காக நான் ஸ்ட்ராங் ஆவேன். அந்த கூட்டை உடச்சுக்குன்னு ஒரு எறும்பும் அப்படியே வெளியே வர அது வந்த அடுத்த நிமிஷமே பயங்கரமான ஆறாவை ரிலீஸ் பண்ணுது. ஸ்ட்ராங் ஆகணும், இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் என்னுடைய சைல்டு அப்படின்ற ஒரு வாய்ஸோட இப்ப ஹீரோவோடைய அபார்ட்மெண்ட்டை காமிக்க தலைவன் வந்து அந்த இடத்துல ரூம்ல பார்த்தா எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ கடுப்புல வந்து தனங்கட்சி யாரியோடைய கணத்தை கிள்ளிட்டு இருக்கான். என்னன்னா தலைவன் டிமன் கேஸ்ல போனப்போ இவ வீட்டை வந்து கிளீன் பண்ணாம நாஸ்தியா விட்டுருக்கான். இப்ப அவங்க அம்மா வந்து குணமாயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி வச்சிருக்கா. நாள் கழிச்சு வந்திருக்காங்க, இப்பவே வேலை வைக்க ஆரம்பிச்சிட்டா பாருன்ற மாதிரி கடுப்புல அவன் பார்க்க அவங்க அம்மாவும் எந்த ஒரு கடுப்பும் இல்லாம விடுங்கம்மா நானே பாத்துக்கிறேன், 4 வருஷம் கழிச்சு திரும்பவும் வீட்டு வேலை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும் போது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடவே இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஹெல்ப் பண்றாங்க. வேலை செய்யும் போது அவங்க அம்மாவும் ஜின்போ உனக்கு எதுனா நம்மளுடைய அப்பாவை பத்தி நியூஸ் கிடைச்சதா, அதுவும் நான் 4 வருஷமா தூக்கத்துல இருக்கும்போது அவங்க அம்மாவும் இந்த மாதிரி கேட்ட உடனே ஹீரோ சோகத்துல இல்லம்மா
பட் ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல எங்கள் அம்மா இந்த மாதிரி என்கிட்ட கேட்பாங்கன்னு. நான் எங்கள் அப்பா போல தான் ஒரு ஹண்டர் ஆகணுன்ற பாதையை சூஸ் பண்ணி ஹண்டர் ஆயிருக்கேன். அப்புறம் நடந்த விஷயத்த சொல்கிறான். என்ன ரீசன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் எங்களுடைய அப்பா நாங்கள் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எங்களை விட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலுமே நாங்கள் தினம் வாழ்றதுக்காக காசு எங்களுக்கு தேவையில்லையா. அவர் எங்களை விட்டு போனதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னதான் அவர் எங்களை விட்டு போனாலுமே மாதம் எங்கள் வீட்டோடைய வீட்டு காசு மட்டும் எப்படி இருந்தாலும் அவர் பே பண்ணிடுறாரு. அவர் காணாமல் போய் நிறைய வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே என்னுடைய அம்மா இன்னும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு நாள் திரும்ப வருவாங்கன்னு. இதுதான் என்னுடைய ஃபேமிலி இப்போதைக்கு. என்னோட அப்பா எப்போ வருவான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஜோஜோ ஐலாண்ட் ரைடு அதுக்கப்புறம் அந்த ஆண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி போன ரைட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அதில் கேப்சர் பண்ணது பட் ஆண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ திடீர்னு நடந்த எல்லா விதமான எவல்யூஷனுக்கு அப்புறமும் முன்னாடி இந்த ஆண்ட் எல்லாமே இப்போ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது காமிக்க ரொம்பவும் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ போகிற ரைடை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்க போகுது. அதனால இந்த ஸ்பீஷஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துலயே நம்ம செகண்ட் ரைடு போனப்போ இதை வச்சு கண்டுபிடிச்சது பேர்ல இப்படி மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில ஆண்ட்டுக்கெல்லாம் ரக்கம் முளைச்சிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் ஒன்று ஜப்பான்லேருந்து வந்து நிறைய மனிதர்களை கொண்டது மட்டும் இல்லாமல் அண்டர்ஸும் இதில் பாதிக்கப்பட்டதுனால மிகப்பெரிய இஷ்யூ ஆகிட்டு இப்போ ரைடுக்காக போக போகிறாங்க ஜோஜோ ஐலாண்டை நோக்கின்னு சொல்லிட்டு டிவி டெலிகாஸ்ட்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அடடா என்ன இது ரொம்ப கேப்பபிலிட்டி கொண்ட அண்டர்ஸ் எல்லாம் தான் இதில் போடணும். மேஜிக் பீஸ்ட் எல்லாம் எதுக்கு அவங்க தானே தயாராக இருப்பாங்க சொல்ல அவங்க கூட இருக்கிற இன்னொருத்தையும் நீங்கள் சொல்கிறது சரிதான் இருந்தாலுமே ரிட்டையர் ஆகிற ஒரு அண்டரும் இதில் ஜாயின் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ அந்த லிஸ்ட்டில் இருக்குன்ற விஷயத்த கேட்டுட்டு நிறைய பேர் கொந்தளிச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் நான் எதுக்காக பார்க்கணும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நான் இப்போதைக்கு ஜின்னாவை பற்றி தான் கவலை பண்ணும். அதுக்கப்புறம் ஜின்ஹோ கால் பண்ணியிருக்கான். சொல்கிறேன் என்னடா கால் பண்ணியிருக்கேன் இப்போ எதனா ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கே அப்படியா? இல்லை சார் நான் ஒரு புதிய அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து ரொம்பவும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அம்மா வந்து எனக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணி சொல்லியிருந்தாங்களா அதுக்காக தான் நான் போயிட்டு வந்தேன். அதெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு ஆஃபீஸை கூட கஞ்சி வச்சுட்டேன். இப்படி இருக்கு நம்மளுடைய ஆஃபீஸ் பேசுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் காமிக்க டேங்கப்பா என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம் சார் எல்லா விதமான வசதிகளும் இந்த இடத்துல நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால எந்த விதமான தடங்கள் எதுவுமே இருக்காது. எனக்கு கெல்ட்டை இந்த இடத்துல வந்து எஸ்டாபிலிஷ் பண்ணுறது மூலமா இந்த இடம் ரொம்பவும் பெருசாக இருக்குல்ல நமக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆளுங்க வருவாங்க கூடவே கில்ட் மாஸ்டர் வைஸ் கில்ட் மாஸ்டர் அப்புறம் வந்து எம்ப்ளாயி இவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணோம். பண்ணா நீ சொல்றது வச்சு பார்க்கும்போது நான் இன்னமும் ஒரு ஆளை வந்து இந்த இதில் போடணுன்ற வேலைக்கு ஆனால் மனசுக்குள்ளே யோசிக்கிறான்டி நான் யாரடா கூட்டணும் வந்து இந்த இதில் வேலைக்கு போகிறது கூப்பிட்டு டேக்காம சார். அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் கொடுக்கணும் இதை பாருங்கன்னு சொல்ல. என்னது எனக்காகவா? அதான் ஒரு ஃபாரினர் வந்து இதை கொடுக்க சொன்னார். ஃபாரினரா என்னடா அது? அவன் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் கால் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஃபாரினரா எனக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லிப்பை வந்து அவன் வாங்கலான்னு போக அந்த டைம் ஹீரோக்கு ஏதோ ஒரு அலர்ட் ஏற்படுது. 2 நிமிஷம் எங்கே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல கிளம்ப பாஸ் எங்க போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்த எங்கடா போயிட்டாரு என்னடா இது ஷாடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு உன்னை பக்கம் அதிர்ச்சியில் இருக்கு. அதுக்கப்புறம் டெலிபோர்ட்டை பயன்படுத்தி போயிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவோட வீட்டை சுத்தியே ஷேடோஸை வந்து கண்காணிப்புல போட்டிருப்பான். அதுல ஒண்ணுதான் அலர்ட் பண்ணி இப்போ வர வச்சிருக்கேன். என்னடான்னு பார்த்தா ஒருத்தன் கத்தியை வச்சு ஒரு பொண்ணு கிட்ட மிரட்டிட்டு இருக்கான். ஏய் நான் இந்த இடத்துல உன்னை கொல்ல போறேன். உனக்கு தெரியுமா இந்த இடத்துல நிறைய பேர் செத்து போயிருக்குங்கிறது யாரால? என்னாலதான். ப்ளீஸ் என்ன கொன்றது. இதனாலதான் நெய்பர்ஹுட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதன் வகையில ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால இந்த இடத்துல தாண்டி நீ சாக போறன்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் பக்கம் ஹீரோவும் ஏய் என்னடா பண்ற? யார் நீ எதுக்காக எனக்கு லெக்சர் கொடுக்க வந்திருக்க? ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடு இல்லைன்னா உனக்கும் சேர்த்து கொலை நடக்கும். போலனா உனக்கான ஃபன் இந்த இடத்துல கிடைக்கும்டான்னு சொல்லிட்டு அவனு கிட்ட போயிட்டு அவனை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க நிமிஷம் அவனே ஷாக் ஆயிடுறான் ஹீரோவை பார்த்ததுனால. ஹீரோ அசால்ட்டா அந்த இடத்துல நின்று இங்க பாரு சின்ன கிராச்சஸ் தான் உடம்புல இப்ப வீந்திருக்கு. இன்னமும் ஓவரா பேசிட்டு இந்த இடத்த விட்டு நகராம இருந்தேன் அவ்வளவுதான்டா உன் கதைன்னு சொல்லிட்டு லைட்டா கிராச் போடுறதுக்கு அவன் பயங்கரமா கதறான். இப்போதைக்கு உன்னோட வீட்டுக்கு கிளம்புறியா இல்ல இந்த இருட்டுல மாட்டி சாவ போறியா? இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துக்கு பயத்துல போலான்னு பாக்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல ஓடிறான். இது மிட் நைட்ல உனக்கு என்னடா வெளியே இந்த மாதிரியான வேலை? அவன் பார்த்து கிறுக்கு லைட் அப்படியே படுத்துட்டு இருக்க பார்த்தா ஹீரோ ஓடிய அந்த ஐஆருக்கு ஒன்று தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு. நல்ல வேலை என்னுடைய ஐஆருக்கு ஷேடோஸ் எல்லாமே இந்த இடத்துல போடுறது நல்லதா போச்சு. இந்த மாதிரி வெளியே பிரச்சனை நடந்தா நான் தடுக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உன்னோட பக்கம் பார்த்துட்டு அந்த இடத்துல கிளம்பும் போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் அந்த ஜேஜு ஐலாண்டோடைய ரைடு ஆரம்பிக்க போகுதுன்னு அவனும் சொல்ல அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்க ஹெலிகாப்டர்ஸ்ல அந்த இடத்துல இருந்து ஜேஜு ஐலாண்டை நோக்கி போக்கிட்டு இருக்கானுங்க. அண்டர்ஸ் எல்லாமே கூட்டுக்குன்னு இன்னொரு பக்கம் நம்ம கோட்டு ராய்ஜியும் போனை பார்த்துட்டு கொஞ்சம் பதட்டத்துல கை நடுங்குது அவனுக்கு. நான் சஞ்சின் கிட்ட சண்டை போட்ட அந்த லாஸ்ட் மூமெண்ட் நான் என்னுடைய சாவை பார்த்தனே சொல்லலாம்.
பார்க்கலாம். எனக்கு என்னதான் ஆச்சு, அந்த மொமெண்ட்ல நான் பயம் கலந்த ஒரு சாவை பார்த்தேன், அதுவும் நேருக்கு நேரா அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவனை சொல்ல. அதோட இந்த இதில் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோடும் பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்சாலும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச எமோஜி போடுங்க. அடுத்தது எபிசோடும் வேற லெவலாக இருக்கும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.